எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 2 விதமான மாங்காய் தொக்கு பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் வந்துட்டாலே விதவிதமான மாங்காய் ஊறுகாய் போடுவோம். மாவடு, ஆவக்காய், இல்லைன்னா உப்பில் ஊற வச்சு மாங்காய் ஊறுகாய். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுப்பில் போட்டு வதக்கி ஒரு மாங்காய் தொக்கும், அடுப்புலேயே போடாமல் மாங்காய் தொக்கே இது ஒரு வெரைட்டி. இது ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நான் மாங்காயில் எத்தனை விதமான ரெசிபீஸ் ஊறுகாய் போட்டிருக்கணும் அதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த 2 விதமான தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முதல்ல நம்ம எல்லாருமே நார்மலாக போடக்கூடிய மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். மேலே காம்பை எடுத்துகிட்டு தோலை முதல்ல எடுத்துப்போம். நிறைய வெரைட்டி இருக்குது. தொக்கு மாங்கான்னு கிடைக்குது. இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாங்காயில் நீங்கள் தொக்கு செய்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு துருவணும். மாங்காய் துருவுறப்பயே நிறைய தண்ணி பசியோடு இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உப்பு காரம் போடணும். மாங்காவும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வாணலி எடுத்து வச்சுட்டு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே அந்த துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்க்குறேன். அப்பயே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா தண்ணி பசியோட நல்லா புளிப்பாக மாங்காய் இருந்ததுன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வதக்கி எடுத்துடலாம். இதே உங்களுக்கு தண்ணி பசை இல்லாமல் மாங்காய் கிடச்சிது அப்படின்னா வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நிறைய உப்பு காரம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வதங்குறப்பயே நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனால் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதே மீடியம் ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். உப்பு எந்த அளவுக்கு சீக்கிரமாக சேர்க்குறோமோ நல்லா சீக்கிரம் வதங்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே குழசலாக ஜாம் மாதிரி ஆயிருக்கு பார்த்தீங்களா? அந்த தண்ணி பசை இருக்கிற மாங்காய்னால தான். இதுக்கப்புறம் தான் நம்ம காரம் சேர்க்கணும். முதல்ல நீங்கள் காரம் சேர்த்துட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா மாங்காய் வெந்து கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம காரம் சேர்க்குறப்ப அளவு கரெக்டாக இருக்கும். 2.5 டீஸ்பூன் உப்பு எடுத்த ஸ்பூனாலேயே மிளகாத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வெந்தயப்பொடி, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். கடுகு வெந்தயப்பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லி நிறைய ஊறுகாய் ரெசிப்பியில் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். நீங்கள் நிறைய ஊறுகாய் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் போருமான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் உப்பு காரம் போருமான்னு பார்த்தேன். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எப்போதுமே கொஞ்சம் பார்த்துட்டு தான் போடணும். ஏன்னா மாங்காவுடைய தன்மையை பொறுத்து தான். நம்ம ஒரு கணக்கு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துருக்கிற மாங்காய் வித்தியாசமாக இருந்ததுன்னா அந்த உப்பு கார அளவெல்லாம் வேறுபடும். அதனால் ஜென்ரலாக 1/2 கிலோவுக்கு முதல்ல நான் எப்படி சொன்னேனோ அது மாதிரி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு போரல அப்படின்னா இந்த மாதிரி உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். எடுத்து நான் சூடு ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டால் நீங்கள் வெளியவே வச்சாலும் தாராளமாக 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கலரும் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் கூட ஃபங்கஸ் வராது. ஆனால் தொக்கு அப்படிங்கிறப்ப வருஷக்கணக்கான அதை வச்சுக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்புலையே போடாமல் ஆவக்காய் மெத்தடில் தொக்கு செய்ய போகிறோம். இது 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. 4 மாங்காய் வந்து எனக்கு 1 கிலோ அளவு கிடச்சிது. 1 கிலோவுக்கு நான் எந்த அளவு உப்பு காரம் எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு ஆல்ரெடி நான் இதை துருவி ஆவக்காய் மெத்தடு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு சிப்ஸு மாதிரி சின்ன சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பழைய வீடியோடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ எப்படி நறுக்கிறேன் பாருங்கள். ஓரளவு சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன். நமக்கு ஒரு சின்ன சின்ன வெள்ளையாக கிடைக்கிற மாதிரி நறுக்கிக்கிறேன். நறுக்கிட்டு நம்ம சிப்ஸு துருவுறோம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கட்டையை எடுத்துகிட்டு இப்படி துருவுறேன். இதை நீங்கள் கத்தியால் கூட தாராளமாக கட் பண்ணலாம். ஆனால் சின்னது பெருசுமாக இருக்கும். இந்த மாதிரி சிப்ஸு கட்டையில் நம்ம துருவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் துருவி இருக்கேன். துருவினது எல்லாமே நம்ம ஒரு கிளாத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், ரொம்ப அதிக நேரம் வேணும்னு கிடையாது. இதில் தண்ணி பசை இருக்கும் இல்லையா, நம்ம சின்ன சின்னதாக வேறு துருவி இருக்கோம். ஆல்ரெடி நான் தொக்கு போடுறப்ப இது எவ்வளோ நீர் பசையோடு இருந்ததுன்னு காமிச்சேன். அதே வெரைட்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் நான் உணர்த்திக்கிறேன் ஒரு 1 மணி நேரம்.
இப்போ 1 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், கப்பில் அளந்து வச்சுருக்கேன். 1 கிலோன்னு சொன்னேன். தோல், கொட்டை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம உணர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 650 கிராம் தான் இருந்தது. அதனால் நீங்கள் கடையில் போய் 1 கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 1 கிலோவுக்கு நீங்கள் உப்பு காரம் போட முடியாது. கண்டிப்பாக அந்த தோல், அந்த கொட்டை 4 கொட்டையும் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும்? கண்டிப்பாக ஒரு 100 கிராமுக்கு மேலே வெயிட் இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்கிற உப்பு கார அளவு பாருங்கள், 150 எம்எல் டம்ளர். அந்த டம்ளரில் 1 டம்ளர் உப்பு சேர்க்குறேன். முதல்ல நம்ம மசாலா தயார் பண்ணிப்போம். ஒரு வாணலியில் 150 எம்எல் டம்ளரில் 1 டம்ளர் உப்பு, 1 டம்ளர் நல்லா கோபுரமாக மிளகாத்தூள், அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு பெரிய கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை தனியாக மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். பச்சையாக தான் பொடி பண்ணணும், வறுக்கக்கூடாது. ஆவக்காய்க்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். அதெல்லாம் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். அரை டம்ளர் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து பொடிச்சா 1 டம்ளர் வந்துடுது. எல்லாமே சம அளவு பார்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சின்னதாக துருவி வச்சுருக்கிற இந்த மாங்காய் துருவலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கை போட்டு பிசைறாதீங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பூண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பூண்டை, அது நாட்டு பூண்டாக இருந்தால் சின்ன சின்னதாக உரித்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த ஆந்திரா ஸ்டைலெலாம் நிறைய பேர் ஆவக்காய்க்கும் உங்களுக்கு பூண்டு சேர்க்குறாங்க. அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் எந்த டம்ளரில் உப்பு அளந்தனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடுபடுத்தி ஆற வச்சுருந்தேன். அந்த ஆற வச்ச எண்ணெயை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ஒரே அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த 1 டம்ளர் எண்ணெயை முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஆயிலோடு சேர்த்து பெசரி விடலாம். பெசறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அந்த மாங்காயில் உப்பு காரம்லாம் ஏறாது. ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். 1 நாள் கழிச்சு எப்படி இருக்கும், 2 நாள் கழிச்சும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கிளாஸ் பவுல்லையோ ஜாடிலேயோ கூட தாராளமாக செய்யலாம். 1 நாள் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் எண்ணெய் மேலே வரல, ஆனால் நல்லா அந்த மாங்காயில் அந்த உப்பு காரம்லாம் சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக ஒரு சின்ன பீஸ் மாங்காவை எடுத்து அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பொதுவாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் உப்பு. அப்போ தான் அது பதப்படப்பட அந்த கடுகு வெந்தயப்பொடி, இந்த காரம், மாங்காயில் இருக்க புளிப்பு பூரா ஊறுகாயில் இறங்குறப்ப அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல பார்த்தா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள், ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ 2 நாள் கழிச்சு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் உப்பும் காரமும் போராத மாதிரி இருந்தது. ஏன்னா நல்ல புளிப்புத்தன்மை உள்ள மாங்காய். அதனால் 1 டீஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிற மாங்காவை பொறுத்து தான் அந்த கடைசியாக அந்த உப்பு காரம் சேர்க்கணும். நான் முதல்ல காமிச்ச அளவே உங்களுக்கு 1 கிலோ மாங்காய்க்கு இதே மாதிரி ப்ராசஸில் பண்ணிங்கன்னா தாராளமாக போகும். அதனால் 2வது முறை சேர்த்த அந்த உப்பு காரம் நீங்கள் எடுத்துக்கிற மாங்காவை பொறுத்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை தவிர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு அடுப்புலையே போடாமல் முக்கியமாக இந்த மெத்தடில் செய்கிறப்ப நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த வாணலியில் நல்லா சூடாக சாதத்தை போட்டு கூட பெசரி சாப்பிட்லாம். இப்போ இந்த பாட்டிலை எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணணும். வெளியவே வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. தினமும் கிளறி விடணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமாக வயசானவங்கள்லாம் ஆவக்காய் ஊறுகாய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கலரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக போடுற ஆவக்காய் ஊறுகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் நல்லா பதப்படுறதுக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 1 மாதம் வரைக்கும் ஆகும். 2 விதமான தொக்கு செஞ்சு காமிச்சாச்சு. அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you, viewers.